நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்த கண்காட்சியான ராமேட் இந்தியா 2025 எனும் கண்காட்சி வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கொடிஷியா வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தாமேட் கண்காட்சி தலைவர் சரவணகுமார் தெரிவித்துள்ளார். கோவை கொடிஷியா தலைமை அலுவலகத்தில் இன்று ராமேட் இந்தியா கண்காட்சி குறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்பொழுது கண்காட்சியின் விளம்பர பலகையை வெளியிட்ட ராமேட் இந்தியா 2025 கண்காட்சியின் தலைவர் சரவணகுமார் கூறியதாவது: நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்த முதன்மையான கண்காட்சியாக ராமேட் இந்தியா 2025 எனும் கண்காட்சியின் 4வது பதிப்பு கோவை கொடிஷியா வளாகத்தில் வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியில் தொழிற்சாலைகளுக்கான பொருட்களை கையாளும் உபகரணங்கள், கிடங்கு வசதி மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இக்கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தொழில் முனைவோர்கள் வருகை தர உள்ளார்கள் எனவும், இதற்காக 70க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. இதில் சுமார் 8000 முதல் 10,000 பேர் தோராயமாக கலந்து கொள்ளுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும், இக்கண்காட்சியின் மூலமாக பெரும் தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்கள், வேதிப்பொருட்கள் தொழிற்சாலைகள், மரப்பொருள் தொழிற்சாலைகள், MSME நிறுவன உரிமையாளர்கள், ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள், டூல்ஸ் உற்பத்தியாளர்கள், பிளாஸ்டிக் உதிரிபாக தொழிற்சாலைகள் என பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன், துணை செயலாளர் சஞ்சீவிகுமார், ராமேட் இந்தியா கண்காட்சியின் துணைத் தலைவர் ஸ்ரீதர் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.